ஒவ்வொரு மாலையும் 108 மணிகளை கொண்டதாக உள்ளன. தினமும் 2 வேளைகள் உணவு உட்கொள்வதிலும், காலையில் டீ அருந்துவதிலும் மாலையில் காஃபி பருகுவதிலும் நீங்கள் வெகு கவனமாக இருப்பது போல், காலை, மதியம், மாலை, இரவு முதலான 4 வேளைகளிலும் ஜபம் செய்வதிலும் மிகுந்த சிரத்தை கொண்டு விளங்க வேண்டும். முன்னறிவிப்பின்றி மரணம் எவ்வினாடியிலும் உங்களை ஆட்கொள்ளக்கூடும். ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று உச்சரித்து கொண்டும் அழியா ஆனந்தம், எல்லையற்ற புகழ், சுய அறிவு முதலியன பொருந்திய ராமநாமத்தில் ஒன்றித்த நிலையிலும் புன்னகையுடனும் அதை எதிர்கொண்டு அழைக்க உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். பிரயாணம் செய்கையிலும் நீங்கள் ஜபம் செய்வதுடன் கீதை பாடல்களை படிக்கவும் செய்தல் வேண்டும். பிரயாணத்தின் போது நீங்கள் உண்ணுவதில்லையா, பருகுவதில்லையா? உங்களுக்கு நித்திய உணவை அளிப்பதும் ஒவ்வொரு பாதையிலும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பதுமான அந்தர்யாமிக்கு எதிராக ஆகாதீர்கள்.